நேற்று நம்ம 2 என்ட்ரி எடுத்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நியர்லி 4 என்ட்ரி. ஸோ நமக்கு எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அண்ட் ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோம். நேற்று நம்ம குரூப்பில் நம்ம கன்சிடர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 26150 இம்பார்ட்டன்ட் லெவலாக கன்சிடர் பண்ணது. நேற்று 26150 இம்பார்ட்டன்ட் லெவலாக கன்சிடர் பண்ணது. அண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூவ் தான். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடு போகாமல் டவுன் சைடு நமக்கு ஸ்டாப் லாஸ் இது வந்து ஹிட்டு 20 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம எப்படி எதில் இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அகெயின் சிஇ சைடு நம்ம ஒரு 3 o'clock மட்டும் நம்ம என்ட்ரிக்கு நம்ம இது பண்ணியிருந்தோம். 3 o'clock அதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 35 to 45 தான் கிடைச்சிச்சு. கொஞ்சம் டைம் ஆனதுனால மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு 10 பாயிண்ட் தான் நேற்று. இன்னைக்கு நம்ம குரூப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்ட இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 25,900. இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவலில் கன்சிடர் பண்ணது. மார்க்கெட்டு நம்ம வந்துட்டு எப்படின்னா புள்ளி சைடு பாசிபிலிட்டி அதிகம். 25,900 இம்பார்ட்டன்ட் லெவலு. மார்க்கெட்டோட ஓப்பனிங் பிளேஸு அண்ட் கேண்டல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9:10 குரூப்பில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன்டு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ பியரிஷ் மூவ். தென் நம்ம 9:50 இந்த மென்ஷன் பண்ணதுன்னா பிரேக்கிங் பாயிண்ட்டு. ஸோ 9:50 நியர்லி இந்த டைம் தான். இதுதான் நம்ம ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக நம்ம இந்த சைடு கன்சிடர் பண்ணது. ஸோ மார்க்கெட்டு புல்லிஷா பியரிஷா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பியரிஷ் கண்டினியூஷனாக இந்த இடத்த பிரேக்கிங் பாயிண்ட்டு இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்த இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டு இந்த ஆடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தது. பிரேக்கிங் பாயிண்ட்டு செல்லர்ஸ் ஆக்டிவ் சேம் செல்லர்ஸ் வந்துட்டு இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் ஃபுல்லாக சப்போர்ட்டிவ் ஆக்டிவ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு பியரிஷ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கவங்களுக்கு இது கிளியராக அது புரியும். ஏன்னா அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஏன் மென்ஷன் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் ரிட்டர்ன் அப் சைடு. இதுதான் நான் மென்ஷன் பண்ணது பிரேக்கிங் பாயிண்ட். இங்கே நம்ம மென்ஷன் பண்ண டைமு நியர்லி. ஸோ இதுலேருந்து மார்க்கெட்டு கொடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது பாருங்க. 220 ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. 170 நியர்லி 50 பாயிண்ட் அந்த அதுக்கப்புறம் நம்ம ஒரு சி சைடு ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம். 25,900 சி 12ல் என்ட்ரி போட்டிருந்தது. 12 தான் இங்கே. ஸோ நியர்லி மார்க்கெட் மூவ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 47-45 ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆச்சு. அடுத்து மார்க்கெட்டு பியரிஷ் சைடு ஷோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 12:20 நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தது. இந்த டைம் தான். ஸோ இதை மென்ஷன் பண்ணிவிட்டு சேம் இந்த ஆடியோவில் நான் மென்ஷன் பண்ணேன் இந்த ஒரு பிரேக் அவுட்டை இதை வந்துட்டு பிரேக்கு இந்த பிரேக் அவுட்டை ஒரு மேனிப்புலேஷனாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேங்கிறப்ப இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ராஃபிட் அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு சடனாக வந்துட்டு இதில் வந்து ஒரு 20 பாயிண்ட்டு இது ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியர்லி அது ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நியர்லி மூவ் ஆன் ஆகிடுச்சு. அந்த பியரிஷ் இது வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்டு மூவ் ஆன் ஆகி இருந்துச்சு. தென் ஃபைனலாக இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அந்த 25,900 தானே இம்பார்ட்டன்ட் லெவலில் கன்சிடர் பண்ணது. ஸோ இதை ஒரு மேனிப்புலேஷனாக பார்த்து பியரிஷ் தான் பார்த்தது. அண்ட் இங்கேயும் நம்ம பியரிஷ் பார்த்தது. அண்ட் இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா நியர்லி 25,900 பி சைடு 40 கிடைச்சா 40 ஸோ டவுன் கிடைச்சா பெட்டர். ஸோ இந்த டைம் நம்ம மென்ஷன் பண்ணதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 ஸோ நியர்லி இந்த எட்ஜஸில் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது. அப்போ வந்து மார்க்கெட் 40ல் இருந்துச்சு. ஸோ டவுன் கிடைச்சிச்சுன்னா ஒரு 35 அந்த ரேஞ்சஸ்ஸு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மூவ் பார்த்தீங்கன்னா நியர்லி 100 வரைக்கும் மூவ் ஆன் ஆயிருந்துச்சு.
இதில் நியர்லி ஒரு இப்போ 30லேருந்து 100 வரைக்குமே இந்த பேரிஷ் இதுவுமே நல்ல மூவ் தான் இன்னைக்கு. இது எக்ஸாக்டாக ஒரு 0-0 ட்ரேட் மட்டுமும் கன்சிடர் பண்ணது. அதே போல் மார்க்கெட் போத் சைடு ஆக்டிவ் ரிஸ்க் ஹெட்ஜிங் தான். எப்படின்னா 25,900 பி வந்துட்டு நமக்கு 40ன்னு சொல்லிட்டு இதில் இருந்தாலும் ஏன் அப்படின்னா போத் சைடுமே செல்லர்ஸும் ஆக்டிவாக பையர்ஸும் ஆக்டிவாக இருந்தது மாட்டோம் இந்த ஏஜஸில். ஸோ இது வந்து நாங்கள் ரிஸ்க் ட்ரேடர் தான் நாங்கள் எடுத்தோம். அண்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து நியர்லி 30லேருந்து என்ட்ரி அண்டு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 100 வரைக்கும் போச்சு. 93ல் எக்ஸிட் ஆனது. ஸோ அது ஒன்று. நியர்லி இன்னைக்கு ட்ரேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஷு பிரேக்கிங் பாயிண்ட்டு அண்டு பிரேக்கிங், ஏன்னா இது மென்ஷன் பண்ண டைம்ஸும் குரூப்பில் இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட்டு இந்த இடத்துல அண்ட் தென் இதில் வந்துட்டு சி சைடு இந்த என்ட்ரிஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock. இந்த நான் ஸோ இது ஒரு புல்லிஷு. அடுத்து 25,900 இம்பார்ட்டன்ட் லெவலு. இந்த பிரேக் அவுட் ஒரு மேனிபுலேஷனை தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பியரிஷ், அகெயின் பியரிஷ் ஃபுல்லாக. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அண்ட் நேற்று ஒரு என்ட்ரியில் ஒன்று வந்து ஸ்டாப் வச்சுட்டு இன்னொன்று ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேஞ்சு. பட் நேற்று பிஇ சைடு நல்ல ரேலி. பட் அந்த ரேலி நாங்கள் ஃபுல்லாக எடுக்கலை. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு அண்டு நாளைக்கு ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அண்ட் நம்ம லெவல்ஸு அண்டு எவ்வளோ ரிஸ்க்கு அண்டு ரிவார்டு. இங்கே ரிவார்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸும் எப்பவுமே வந்துட்டு ஸ்கேல் பண்ணுவோம். அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.